ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Yamaha MT-15 வெர்ஷன் 2.0 இந்த பைக் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? 2 லட்சத்துக்கு ஒர்த்தா இருக்கா? யார் யார் இந்த பைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இந்த பைக் எடுக்கணுமே வேண்டாமான்னு சொல்லி டவுட்டுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாதீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்ஸ், சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha MT-50 வெர்ஷன் 2.0 இந்த பைக்கை பற்றி பார்த்துலாங்க. பார்க்கறக்கே லுக் வைஸ் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. நேக்கட் லுக்கில் வெறித்தனமாக இருக்குது. லுக்கில் அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் இதோட என்ஜின் வந்து 155 சிசி என்ஜினு, லிக்விட் ஃபியூல் என்ஜின், சரிங்களா? அடுத்தது இதில் 6 கீர் இருக்குதுங்க. ஒன்று வந்து முன்னாடி, அப்புறம் நல்லா பின்னாடி, சரிங்களா? அப்புறம் வெயிட், இந்த பைக்கோட வெயிட்டு 141 கேஜி வெயிட்டு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை 10 லிட்டர் நீங்கள் அடித்தா போதும், டேங்க் ஃபுல்லாகிருங்க. அப்படி இருக்குது இந்த பைக்கில். லுக் வைஸில் என்ஜின்லாம் வெறித்தனமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல Yamaha என்ஜின்லாம் நல்லா வெறித்தனமாக இருக்குது, நல்லாவே இருக்குங்க. அப்புறம் இதோட பவர் 18.1 பிஹெச்பி, 10,000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் வந்து 14.1 நியூட்டன் மீட்டர், சரிங்களா? பவர் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் டார்க் நல்லாவே இருக்குது. ஆனால் பவர் ரொம்ப பவராக நல்லாவே இருக்குங்க. பவர் 18.1 கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. அதாவது 0 to 100 டக்குன்னு போகிறது. அந்த டார்க்குங்கிறது நல்லா புல்லிங் நல்லா இழுக்கிறதுக்கு தன்மை உள்ளது தான் அந்த டார்க்குங்கிறது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் பவர் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். லுக் வைஸும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்குது, நல்லா வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது இதில் டுயல் சேனல் ஏபிஎஸ்ஸும் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸும் இருக்குது. அடுத்தது ஏபிஎஸ் அப்படின்னா ஆன்டி பிரேக் சிஸ்டம். அதாவது நீங்கள் மழை தண்ணியில் போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்க, டக்குன்னு பிரேக் பிடிச்சா வீல் அலசாமல் இருக்கிறதுக்கு, நான் ஸ்டாண்டாக நிற்கிறதுக்கு தான் அந்த ஏபிஎஸ் பிரேக்குங்கிறது நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. கிரவுண்ட் கிளியர்ஸும் அதே மாதிரி 170 mm கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ 3 பேருக்கு வந்தாலும் இன்ஜின் நல்லாவே இருக்குது, சரிங்களா? கீழே முட்டாது, அது மாதிரி ஃபீட்பேக்கில் முட்டாத ஒரு ஹைட்டுக்கு ஒரு டீசெண்டாக, அதாவது ஆவரேஜாக இருக்குது, சரிங்களா? அதாவது 170 mm கொடுக்கறனால நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. ஏபிஎஸ் பிரேக் இருக்கிறதாப்ப எடுத்து டுவெல் சேனல் நல்லாவே இருக்குங்க. அடுத்து இந்த பைக்கோட ரைடிங் ரேஞ்ச், அதாவது ஒரு டைம் 10 லிட்டர் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 480, அதாவது 450 to 480 வரைக்கும் போகலான்னு சொல்லி அந்த Yamaha கம்பெனிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 40-45 கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து 130 kmpl போகுங்கன்னு இருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது 130 ஸ்பீடில் போகலாம் டாப் ஸ்பீட் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு 4-5 சேர்த்து கூட போகலாம். ரைடிங் ரேஞ்ச் ஒரு 40-45 மைலேஜ் எதிர்பார்க்கலாங்க இந்த பைக்கில். அதுதான் அவர் சொல்ல வராங்க. நம்மளுக்கு நீங்கள் நல்லா ஹெவியாக ரைஸ் பண்ணிங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த பைக்கில் நீங்கள் ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா, 10 லிட்டர் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மைலேஜ் ஒரு 30-35 கிடைக்குன்னா, ஒரு 1.6, அதாவது 1.5 லிட்டருங்க வரும்போது ரிசர்வ் ஆயிருங்க. அந்த பைக் வந்து ரிசர்வ் விழுந்துரு. இது வந்து BS6ல் ரன் ஆகுது. இது வந்து ஃபியூல் வந்து பெட்ரோல் அடிக்கலாம். அந்த பெட்ரோல் வந்து அதாவது நீங்கள் 10 லிட்டர் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து Yamaha MT-15 வெர்ஷன் 2ல் இந்த ஃபீச்சர்ஸில். அடுத்தது இதோட ப்ரைஸை பற்றி பார்த்துலாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து 1,68,000 வருதுங்க. இதே டியூலக்ஸ் வேரியண்ட் வந்து 1,72,000 வருது. இதே மோட்டோ ஜிபி எடிஷன் வந்து 1,78,000 வருதுங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இதில் 25,000 சேர்த்திங்க. அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு 1,90,000 வருது, அந்த ரேஞ்சில் வருது. ப்ளஸ் 90+ வருது. அடுத்து டியூலக்ஸ் வேரியண்ட் அதே மாதிரி 1,95,000 அந்த ரேஞ்சில் வருங்க. இந்த ரேஞ்சில் வருது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இருந்தால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. நல்ல பைக் இந்த பைக். Yamaha என்ஜின் நல்லாவே இருக்குது, அதர்வைஸ் லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து பெஸ்ட்டு பைக் அந்த 2 lakhs அப்படின்னா கண்ணை மூடிட்டு இது இந்த பைக் ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல பைக் இந்த பைக்குன்னு. நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இந்த பைக் எடுக்கலாங்க. பெஸ்ட்டு பைக் அந்த 2 lakhsல இந்த பைக் கண்டிப்பாக இருக்குங்க. அவ்வளோ நல்ல பைக் இது. டெஃபனட் எடுக்கலாம்னா தாராளமாக எடுக்கலாம். ப்ரோ இதுக்கு KTM 250 நல்லா இருக்குமான்னு கேட்டால் இது நல்லாவே இருக்குங்க. இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே இருக்குது. மைலேஜும் கிடைக்கும், நல்லாவும் இருக்குது, லுக் வைஸும் நல்லாவே இருக்குது, சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு ஒரு நோட்ஸ், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பு. பை, டேக் கேர்.